ஜல்லிக்கட்டு வெறும் வார்த்தை அல்ல, தமிழர்களின் அடையாளம். நமது அடையாளத்தை அழிக்க நினைக்கும் பீட்டாவுக்கு எதிராக தமிழர்கள் நடத்திய அறவழி போராட்டத்தை தமிழக போலீசார் துணையுடன் கலவரமாக மாற்றி 200க்கும் மேற்பட்ட அப்பாவி இளைஞர்களை அடித்து உதைத்து கைது செய்து வெறும் கண் துடைப்புக்காக 30 பேர் மட்டும் விடுதலை செய்துள்ளார்கள். கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டும் தமிழக அரசிற்கு நமது எதிர்ப்பினை தெரிவிக்கவும், அலங்காநல்லூரில் கைது செய்து அப்பாவி இளைஞர்களை விடுதலை செய்ய கோரியும், பீட்டாவுக்கு எதிராக நிரந்தரமாக தடை செய்யவும், சென்னை மெரினாவில் நடக்கும் போராட்டத்தையும் அங்கு வந்துள்ள இளைஞர்களின் மனநிலையும் அவர்களே கேட்கலாம். வாங்க களத்துக்கு போகலாம். சரி, இப்போ இந்த பீட்டாவுக்கு அகேன்ஸ்ட் நம்ம அந்த படி நடந்துட்டு இருக்கு இல்லையா, விவேகானந்த இதில் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய இளைஞர்கள் இங்கே நிற்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் தமிழ் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறதே நம்ம யோசித்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பேர்ட்ட பேசியிருக்கும் போது அவங்க எல்லாமே சொன்னாங்க, போன ஜென்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தாங்க, ஆனால் இந்த ஜென்ரேஷன் அப்படி இல்லை, வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண ஒரு முடிவெற்ற இடத்துல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு சென்னை அதாவது மதுரையில தான் இந்த அலங்காநல்லூர்ல நேற்று அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. அங்க மதுரையில் அடிச்சா சென்னையில வலிக்கும் அப்படிங்கிறது தான் அதோட பாதிப்பு தான் இது. ஸோ இன்னைக்கு இங்கே நடந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் டிவியில் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு, என்னடா இன்னும் நீ போகாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் கிளம்பி உடனே வந்தேன். நான் பெருசாக நின்று கோஷம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நின்னாலே நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா ஆந்திராவில் நடந்துடுச்சு. நம்ம பாரம்பரியம், நம்மளோட இது இங்கே நடக்கலைன்னா நம்மளுக்கு அசிங்கம். அதை பொலிட்டிஷியன்ஸ் எந்த அளவுக்கு கண்டுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. பட் மக்களாக, இளைஞர்களாக, மாணவர்களாக சேர்ந்து இதை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு எங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. பட் எல்லாருமே அவுட் ஸ்டேஷனில் இருந்தனால அவங்களால வர முடியல. பட் எல்லாருமே இதுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பெரிய லெவல்லே பண்ணுவோம். காலையில இருந்து இருக்கிறேன். முன்னாடி இருந்தேன், இப்பதான் இருந்து வெளியே வந்திருக்கேன். எந்த மீடியாவும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு, நாடு அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. நாங்க காலையில இருந்து 10 மணில இருந்து போராடிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க அரெஸ்ட் பண்ணிருக்கனால அவங்களுக்காக நாங்க போராடுறோம். இதுல இருந்து எந்த முடிவுமே தெரியல. அப்படி இனிமேல் எங்க வர போறாங்க? திடீர் நடத்துறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க போலீஸ். எப்போ அடிக்கலான்னு காத்துட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க. இப்ப நாங்க தான் பாக்கி இருக்கிறோம். எங்களையும் அடிக்கிறதுக்காக தான் முடிவுல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எந்த உதவியும் எங்களுக்கு செய்ய போறதா தெரியல இது வரைக்கும். காலையில இருந்து செய்யாதவங்க இப்ப எப்படி செய்ய போறாங்க? எல்லாம் கட்டிங் வச்சுட்டு பார்த்துட்டாங்களா? அவ்வளோ பங்கமா கேட்பேன். நான் நல்லா ஃபீலே பண்ண மாட்டேன். பேசுங்க. வீடியோவை ஷூட் பண்ணுறீங்க, டிவியில் போட போறீங்களா? இன்டர்நெட். நாங்கள் காலைல ஒரு 5 மணிலேருந்து போராட்டம் நடத்தினுக்கிறோம். எங்களோட முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற தமிழர்களும் நெஞ்ச தட்டி நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் நடத்தினுக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற தமிழர்கள் நாங்கள் தமிழன்னு சொல்றதுக்கு வெட்கப்பட்டு கேவலமா எங்க தலை குனிஞ்சு தமிழ்னு சொல்லி நின்றுக்கிறோம். எதுக்கு? தமிழர்களா இருக்கிற எங்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டும், எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே பெஸ்டிவலான பொங்கலுக்கும் எங்களுக்கு கிடைக்காம போன ஒரே காரணத்துக்காக இவ்வளவு குரல் கொடுத்து ஒரு பொலிட்டீஷியன் வரல. ஓட்டு கேட்க மட்டும் ஒரு உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. நீங்க இவ்வளவு பேர் இங்க நின்றுக்கிறோம். ஒவ்வொரு இளைஞனுக்கு பின்னாடி ஒவ்வொரு குடும்பம் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. எங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் நீங்க பண்ணலாம் கூட நீங்க வரணும். அதுதான் எங்களோட இது ஒரே ஒரு கோரிக்கை. நீங்க எங்களோட நிபந்தனைகள் என்னன்னாவது நீங்க கேளுங்க. இல்ல அப்படியே பொலிட்டீஷியன்ஸ் வந்தாலும் அவங்க சுயலாபத்துக்காக தானே வராங்க. கண்டிப்பா வேற எதுக்காக இங்க வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் எங்களோட கோரிக்கையை வச்சு அவங்களோட அரசியல் பலம் தமிழர்களுக்கு ஒருத்தர் வரானாங்க. காவல்துறை அவங்க கடமையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அரசியல்வாதிகளும் அவங்க கடமையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அடுத்து வரப்போற தேர்தல்ல நம்ம கடமையை ஒழுங்கா செய்வோமா? புதிய இந்தியா பிறந்துருச்சோ இல்லையோ தெரியலங்க, ஆனா புதிய தமிழ்நாடு பிறந்துருச்சு. பாத்தீங்களா? இப்ப நம்ம இளைஞர்களோட போராட்டமே இதுக்கு தான். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், தடை செய் பீட்டாவை தடை செய்.
உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா?